ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு வித்தியாசமான கேமை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கேமோட பேர் பார்த்தீங்கன்னா டெத் பார்க் 1. இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். நானும் என் ஃப்ரெண்டு பிகிலும் ஒரு பயங்கரமான கனவுக்குள்ளே மாட்டிக்கிறோம். நாங்கள் யாரை பார்த்து லைஃப்பில் ரொம்ப பயப்படுவோமோ அவன் தான் இங்கே எங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு வந்தால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம கனவுக்குள்ளே போகலாம். டேய் பிகிலே, யாரா கதவு தட்டுறது? தெரியலடா, இரு நான் பாக்குறேன். ஒருவேளை போன வீடியோல கிரானி கேம்ல இருக்கிற கலவன கலாச்சோமே அவன் எங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்துட்டானா என்ன? டேய் சீக்கிரமா கதவு தரங்கடா. நீங்க திறக்குறீங்களா இல்ல நான் உடைச்சிட்டு வரவா? டேய் பிகிலே, கதவு திறக்காதடா. கட்டிலடியில வந்து ஒல்லி சீக்கிரமா. டேய் எபிகே, யாரா இது? உள்ள வந்துட்டான்டா. எனக்கு என்னடா தெரியும், பேசாம அமைதியா இருடா. டேய் எபிகே, என்னடா இது இப்படி நாறுது? ஆமாண்டா, என்னன்னே தெரியல. டேய் இவன் ஏதோ அசிங்கத்தை மெஸ்ட் வீட்டுக்குள்ள வந்துட்டுக்கிறான்டா. அதனால தான்டா இப்படி நாறுது. டேய் அவன் போற வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருடா. டேய் எபிகே, அந்த நாட்டை முடிச்சவன் போயிட்டான்டா. இங்க என்னமோ வச்சுட்டு போயிருக்கான் பாரு. டேய் பிகிலே, இது நம்ம வீட்டு சாவிடா. அவன்கிட்ட எப்படிடா கிடைச்சது? நமக்கே கொடுத்துட்டு போயிருக்கான். சாவியை வச்சு டோரை ஓபன் பண்ணு. டேய் எபிகே, நம்ம வீட்டு பின்னாடி எப்படா இதெல்லாம் வந்துச்சு? டேய் பிகிலே, என்னடா நடக்குதுங்க? இங்க இருந்து நம்ம வீடு எங்கடா? அதுதான்டா நானும் யோசிக்கிறேன். டேய் எபிகே, ஒருவேளை நம்ம வேற வீட்ல இருந்து வெளியே வருமோ? நான் கரெக்டா தான் வரேன். நீ தான் கீழ் பக்கத்துல இருந்து வர லூசு பையல. அங்க பாரு, ஏதோ லைட் எரியுது. வா, அது என்னன்னு பார்க்கலாம். டேய் எபிகே, டெத் பார்க்னு எழுதி வச்சிருக்கானுங்க. அப்படினா என்னடா? எனக்கு மட்டும் என்னடா தெரியும். ஆனா எப்படியாவது இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்டா. இங்க பாரு, ஏதோ ட்ரெயின் டிக்கெட் இருக்கு, எடுத்து வச்சுக்கோ. எடுத்துக்கிட்டேன்டா எபிகே. டேய் இவன் தானே நம்ம வீட்டுக்கு வந்தான். அவன் ஷூவை பார்த்தாலே தெரியுதுடா. டேய் பிகிலே, இவன் தான்டா நம்மள ஏதோ பண்ணிருக்கான். இவனால தான்டா நம்ம இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்ப அவனை எதுக்குள்ளேயாச்சும் ட்ராப் பண்ணிட்டா நம்மளால தப்பிக்க முடியுமாடா? தெரியலடா, ஆனா அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நாம. நீ எடுத்துட்டு வந்த ட்ரெயின் டிக்கெட் எங்க யூஸ் பண்ணு. பண்ணிட்டேன்டா எபிகே. அட பாவி, என்ன பண்ண சொன்னா என்னடா பண்ணி வச்சிருக்க? அந்த ட்ரெயினுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியலையே. நல்ல வேலைடா எபிகே, அதுல நாம ஏறி உட்கார்ந்திருந்தோம் ஸ்ட்ரைட்டா கீழ தான். சரி, என்னமோ உட்டன் பிளான்ஸ் இருந்துச்சு, நான் வேற எடுத்துக்கிட்டேன். பரவாயில்லையா? எடுத்து தொலை, அதான் எல்லா லூசு வேலையும் பாத்துட்டியே. நீ சாத்து, ட்ரெயின் டிக்கெட் போட சொன்னதே நீதான். சரி, அத விடுறா. இங்க பாரு, பாலம் பாதிதான் இருக்கு. அந்த பலகையை எடுத்து போடு. ரைட், இந்த பக்கம் வந்தாச்சு. என்னடா பாட்டில் இது இப்படி இருக்கு? எப்படி இருந்தா என்னடா, கையில எது கிடைக்குதோ எடுத்து போடு. எது கிடைச்சாலும் போடணுமா? விஷ பாட்டில் கிடைக்கும், வாயில ஊத்திரியா? என்னடா அங்க முணுமுணுப்பு? நீ ரொம்ப நல்லவன் சொன்னடா, வேற எதுவும் இல்ல. அதெல்லாம் சரி, இந்த வாட்டர் பாட்டில் எடுத்து இது மேல ஊத்தணும்டா. ரைட், ஊத்திடலாம். ஏய் ஏதோ நம்பர் தெரியுதுடா, 3578. டேய் பிகிலே, என்னடா பண்ண? தானா சுத்துது. என்ன எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்துறா. ஐயோ டேய், என்னையே 4 பேர் காப்பாத்துறோம்டா. நான் எப்படிடா உன்னை காப்பாத்துறது? ஏதாச்சும் பண்ணுடா. நீ தானடா இத ஆரம்பிச்ச. நான் என்னடா ஆரம்பிச்ச? தானா சுத்துதுடா இது. ஐயோ டேய், அந்த பர்ஸ் வாய் அங்க நிக்கறான்டா. பர்ஸ் வாயா பீரோ வாயெல்லாம் விடுறா. ஃபர்ஸ்ட் இத நிக்குதா பாருடா. எப்பா ஒரு வழியா நின்றுச்சு. தலையே சுத்துதுடா. சரி ரொம்ப சீனா போடாத. வா, அவன் கண்ணுல மாட்டாம நம்ம பார்த்த கோடை எங்க போட முடியுதா பாப்போம். சரி போலாம், வெயிட் பண்ணு. எதுக்கு இவ்வளவு வேகமா போற? அவன் எங்கயா முன்னாடி வந்துட்டானா எங்க போறது? அவன் கடக்கான் கபோர்ட் மூக்க. ஏய் இங்க ஏதோ பில்டிங் தெரியுது பாரு. டேய், இங்க தான் அந்த கோடு போடணும் போல இருக்குடா. ஓகே, நான் போட்டேன். வா, இதுக்குள்ள போவோம். ஏமா டேய், என்னடா இடம் இது? இங்க ஒருவேளை வெளிய போற வழி இருக்குமோ? வா, தேடி பார்க்கலாம். சரி ஓகே வா. ஐயோ டேய், பர்ஸ் வாயை பார்த்துட்டான்டா. சீக்கிரமா வா, இந்த ரூம்க்குள்ள ஒளிஞ்சுக்கலாம். சாவியை மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கலாம். அவன் பார்த்தான்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான் நாம. ஐயோ டேய், பார்த்துட்டான்டா. பிகிலே ஓடு. டேய் இருடா, நம்ம இங்க ஒரு ரூம் கண்டுபிடிச்சு அதுல ஒளிஞ்சிரலாம். அவன் வேற ஸ்பீடா துரத்திட்டு வந்தா நம்ம எங்க போய்டா பதுங்கிறது? பிகிலே பதறாதடா. இங்க ஒரு டோர் இருக்கு, இது உள்ள போய் நாம எங்க ஒளிஞ்சுக்கலாம். ஒளியறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அவன் எப்படியோ நம்மள துரத்திட்டு தான் இருப்பா. இங்க ஒரு கீ கிடைச்சிருக்குடா, இத வச்சு ஏதா பண்ணுவோம் நாம. சரிடா பிகிலே, பாத்து வாடா. டேய் என்னடா நடக்குதுங்க? எபிகே,
ஓகேடா பிகிலே. டேய் எப்பிக்கே, இவ்ளோ நேரம் நடந்ததெல்லாம் என்னதுடா? நாம இவ்வளோ நேரம் அங்கதானே இருந்தோம். எப்படிடா நம்ம வீட்டுக்கே திருப்பி வந்தோம்? தெரியலையேடா, அதான்டா நானும் யோசிக்கிறேன். அப்ப நம்ம வெளிய வந்துட்டோமா? எனக்கு என்னமோ அப்படி தோணல. இன்னும் நம்ம டெத் பார்க்குள்ளதான் இருக்கோம். நம்ம திருப்பி அந்த இடத்துக்கே போய் வேற ஏதாவது வெளியே போற வழி இருக்கா பார்க்கலாமா? ஆனா இந்த தடவை கேர்ஃபுல்லா இருடா எப்பிக்கே. அவன் கையில நம்ம மாட்டிடவே கூடாது. வாடா பாத்தரலாம் இன்னைக்கு அவனா நாமலான்னு. ஓகேடா எப்பிக்கே, திருப்பி நம்ம அங்க வந்துட்டோம். இந்த தடவை நம்ம கேர்ஃபுல்லா மேல் படியில ஏறி போயிரலாம்டா. போடுறா சாவிய. போட்டேன்டா பிகிலே. டேய் எப்பிக்கே, என்னடா இடம் இது வித்தியாசமா இருக்கு? எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் வாடா. அடோ பாவி, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் சொன்னியாடா? இப்போ அவன் துரத்திட்டு வரான். என்னடா பண்றது எப்பிக்கே? டேய் நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. அவன் பாட்டுக்கு டைனோசர் மாதிரி அவ்வளோ பெரிய வாயை வச்சு கத்துறா. டேய் இதெல்லாம் தட்டி விடுறான். அவன் பின்னாடி துரத்திட்டு வரான்டா. டேய் எப்பிக்கே, எந்த வழியில போறணும்னு தெரியலடா. எல்லாம் ஒரே மாதிரி இருக்குடா. ரைட்டா லெஃப்டா, ரைட்டா லெஃப்டா. சரி நம்ம ரைட்டே போயிடுவோம். டேய் பிகிலே, என்ன ராங் ரூட்ல கூட்டு வந்துட்டியாடா. இப்படி எல்லாம் சிவப்பா இருக்கு. எனக்கு மட்டும் என்னடா தெரியும்? எதாச்சா வந்தடா நானு. என்னடா கதவு இது? ஒருவேளை இதுதான் கரெக்டான இடமா இருக்குமோ? ஆனா என்னடா இது இப்படி இருக்கு? ஏம்மா டேய், என்னடா கீழ மண்டை ஓடலாம் இருக்கு? இந்த செவுத்துல என்னமோ எழுதி இருக்கு பாரு, டர்ன் பேக்கா. டேய் கதவு இங்க இருக்குடா. இருந்த என்ன பிரயோஜனம்? வந்த இடத்துக்கே தான் வந்திருக்கோம். அட்ராக்ஷன் ரெக்வயர்மெண்ட்ஸ் நாட் ஹையரா. ஓ இதை விட குள்ளமா இருக்கணுமா? அப்ப உட்கார்ந்து பாப்போம். பிகிலே இங்க பாரு, இன்னொரு டோரு. நல்லா இருக்குல இந்த இடம். இந்த டோரை திறப்போம். இங்க என்னமோ எழுதி இருக்கே, மர்டர் இஸ் தி லாஸ்ட் சான்ஸா. எதுக்கு அந்த மாதிரி எழுதி இருக்காங்க? ஏதா வெட்டிப்பாய் எழுதி இருப்பா. அதெல்லாம் கண்டுக்காத. ஃபர்ஸ்ட் இதுக்கு நடுவுல நின்னாதான் வரும் போல. கிஃப்ட் இஸ் தேரா. எங்கடா கிஃப்ட்? எம்மா எப்படியெல்லாம் என்ன ஏமாத்தணுமோ அப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. சரி கண்டுக்க வேணாடா பிகிலே, நாம ஒரு பக்கம் போவோம். ஓகே ரைட்டா எப்பிக்கே, இந்த டோரை திறப்போம். என்ன இருக்கீங்க? எக்ஸிட் இஸ் பிஹைண்டா. டேய் வெளிய போற வழியாண்டா. போடு மாஸ். என்னடா திருப்பி அதே இடம் இருக்கு? டேய் என்னடா திருப்பி உட்கார சொல்றாங்க? அப்ப நாம எங்கேயோ தப்பு பண்ணிருக்கோம்டா. அதனாலதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வருது. நாம எந்த தப்பும் பண்ணலையே. கண்டுபிடிச்சிட்டேன். போன தடவை கிஃப்ட் இஸ் தேர்னாங்க பாத்தியா, நம்பி பார்த்துட்டேன். அதனால தான்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து வருது. அந்த வேலைலாம் நல்லா பாப்பியடா நீயே. எக்ஸிட் இஸ் பிஹைண்ட், டு நாட் லுக் பேக்கா. ஓ அப்ப திரும்பி பார்க்காம இப்படி வரணுமா? அடா இத ஃபர்ஸ்டா சொல்ல மாட்டீங்களாடா? அப்ப நம்ம வெளியே போயிடலாமாடா பிகிலேன்னு சொல்ல வந்த அதுக்குள்ள இங்க என்னமோ பண்ணி வச்சுக்கிறானுங்க. சரி அந்த ஸ்க்ரூ டிரைவரையும் ஸ்லைடு ஏடுறா பிகிலே. எடுத்துட்டடா எப்பிக்கே. அங்க என்னமோ எழுதி இருக்கு பாரு, டெத் இஸ் தி வே அவுட்டா. ஓ இங்க இருக்கு டெத். அப்படியே நேரா உள்ள போ. ரைட். இங்க என்ன எழுதி இருக்கானுங்க? வாடா பார்க்கலாம். கிவ் அப்பா. கிவ் அப்னா என்ன? ரீபர்த்தா அட்டெம்ப்டா? இதேடா மறைச்சிட்டு இருக்கு. மர்டர் டெத். இது என்ன டிஃபீட்டா? டிஃபீட்னா தான்டா கிவ் அப். அப்ப நம்ம இதுக்குள்ளேயே வந்துருவோம். இங்க வந்து ஏதோ திங்ஸ் இருக்குன்னு நினைச்சு வந்தேன். ஓகே ஒண்ணுமே இல்ல. க்ளோஸ் டு டெத். என்னது திருப்பி எல்லாம் அதேதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ரீபர்த் தான் நினைக்கிறேன். ஐயோ தப்பா வந்திருக்கூடாது. கரெக்டா இருந்துரு. எப்பாடா கரெக்டா தான்டா வந்திருக்கோம். லாஸ்ட் சான்ஸ். லாஸ்ட் சான்ஸ்னா எதுரா? இங்க இத்தனை இருக்கு. இதுல எதா இருக்கும்? அங்க செவுத்துல படிச்சோம் பாத்தியா, மர்டர் இஸ் தி லாஸ்ட் சான்ஸ். அப்ப இதான் கரெக்டா இருக்கும். போடா உள்ள. ரைட்டா எப்பிக்கே. எப்பாடா ஒரு வழியா நம்ம பல இடத்துக்கே வந்துட்டோம்டா. ஆமாண்டா எப்பிக்கே. இங்க ஏதோ புது டோர் இருந்தா அதுக்குள்ள போலாம். எந்த புது இடமும் இல்ல போலயே. நாம எப்படி அப்ப வெளிய போறது? தேடி பாத்தறலாம் வா. இவ்ளோ பெரிய டெத் பார்க்ல புது இடம் எதுவும் இருக்காதா என்ன? அதுவும் கரெக்ட் தான். இந்த டோர் தர. டேய் இங்க பாரு, ஏதோ லைப்ரரி மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல புது இடம் எதா இருக்குன்னு சொல்லிட்டு. அங்க பாரு ஏதோ ஃபிளாஷ் லைட் இருக்கு. எதுக்கா யூஸ் ஆகும் வெச்சுக்கோ. ஏய் இது லாக்ல இருக்குல, நாம ஸ்க்ரூ டிரைவர் போட்டு ஓபன் பண்றோம். இப்ப பாரு என் வேலைய. இதுக்கு தான் இந்த ஃபிளாஷ் லைட் கொடுத்திருப்பானுங்க போல. சரி இதே ஸ்க்ரூ டிரைவர் போட்டு கழட்டிடலாம்டா பிகிலே. ஓகேடா எப்பிக்கே. அங்க பாரு என்னமோ மினுக்குது. ஓ ஸ்டோர் ரூம் கியா. சரி யூஸ் ஆகும். நாம ஃபர்ஸ்ட் படி இறங்கி கீழ போவோம். இங்க பாரு பிகிலே, ஃபுல்லாவே இருட்டாதான் இருக்கு. அப்ப திடீர்னு குறுக்க வந்தா எங்கடா போறது? இந்த ஃபிளாஷ் லைட் வேற கொஞ்சம் தூரம் தான்டா தெரியுது. அதுக்கு மேல தெரிய மாட்டேங்குது. எம்மாடா என்னடா கீழ விழுது? டேய் பிகிலே ஓடி போய் ரூம்க்குள்ள ஒளிஞ்சுக்கோடா. இங்க எப்படா ஒரு ரூம் வந்துச்சு? ஏய் என்னது இது? ஓகே இங்க ஒரு வால்வ் கிடைச்சிருக்கு. இத நாம எடுத்து வெச்சுப்போம். சரி வெளிய போயிடலாமாடா எப்பிக்கே? டேய் பிகிலே வெயிட் பண்றா. அவன் வர மாதிரியே தோணுதுடா எனக்கு. நீ வேற ஏன்டா வாய வைக்கிற? டேய் சைலண்டா இருடா. அவன் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கான்னு நினைக்கிறேன்.
எப்பாடா ஒரு வழியா போயிட்டான்டா. அவன் தான் போயிட்டான்ல, அப்புறம் என்ன? வா நம்ம வேலையை பார்க்கலாம். இந்த இடத்துல வேற என்னடா செய்யறது? ஒண்ணுமே இல்லடா இங்க செய்யறதுக்கு. இங்க பாரு, அதே மாதிரி இங்க ஒரு ரூம் இருக்கு. டோர சாத்து. ஏய், இங்க ரெண்டு பொருள் இருக்குடா. ஒன்னு ஸ்லைடு, இன்னொரு வந்து செயின் இருக்கு. செயின் வச்சு என்னடா பண்ணும்? உன் வாய் இல்ல வாய், அதுல அப்படியே அந்த செயினை போட்டு ஒரு பூட்டையும் மாட்டிட்டேன்னு வச்சுக்கோ, அதோட பேசவே மாட்டேன் நீ. அதுக்கு தான் கொடுத்துக்கிறாங்க போல இந்த கேம்ல. போடா பண்ணி போயிட. நீ சொன்னா உடனே செஞ்சிடுமா? ஐயோ டேய் எப்பிக்கே, நம்ம பேசிட்டு இருக்கும்போதே அவன் நம்மள பாத்துட்டான்டா. சீக்கிரமா வா, இந்த ரூம்க்குள்ள ஒளிஞ்சுக்கலாம். டே பிகிலே, நம்ம ஒளியறத மட்டும் அவன் பார்த்துட்டான்னு வச்சுக்கோ, நம்மள அப்படியே கவிட்டு போயிடுவான்டா. டேய் என்ன புடிக்காதடா. புடிச்சிட்டான்டா நம்மள திருப்பியும். ச்சே, வாடா திருப்பி போலாம். ஆனாலும் எப்பிக்கே, இவன் நம்மள ரொம்ப கடுப்பேத்துறான்டா. அவன் மட்டும் கையில கிடைச்சானா அவனை வெச்சு செய்யணும். சரி, இப்போதைக்கு இந்த வால்வை மாட்டுவோம். ஓகேடா பிகிலே, இவ்வளோ நேரம் இங்க ஒரு புகை இருந்துச்சு பாத்தியா, அது இப்போ வந்து இருக்காது. ஏன்னா நம்ம வந்து வால்வை யூஸ் பண்ணிட்டோம். இங்க பாரு, என்னமோ இருக்கு, க்ரோபாரா. ஏய், க்ரோபாரே கிடைச்சிருச்சுடா நமக்கு. சரி வா, இதை எங்க யூஸ் பண்றது பார்க்கலாம். ரைட்டு, முதல்ல நம்ம லைப்ரரியை விட்டு வெளியே போலாம்டா பிகிலே, அதுக்கப்புறம் இது எங்க யூஸ் பண்றது பாத்துக்கலாம். அப்படின்ற? சரி ஓகே, வாடா. 2000 years later. சோபாடா, இருக்கிற எல்லா ரூம்லயும் யூஸ் பண்ணிட்டேன்டா. இந்த ஒரு ரூம்ல தான் பண்ணல, இதுல ட்ரை பண்ணுவோம். டேய், நான் யூஸ் பண்ணிட்டேன்டா. போடு வேற லெவல். இங்க பாருடா தூக்க மாத்திரை. அட பாவி, அவன் ஏசி ஆன் பண்ணிட்டு போயிட்டான்டா. இந்த ரூமே இப்ப உறைஞ்சிட்டு இருக்கு. நாம மட்டும் வெளியே போல, இங்கே உறைஞ்சிருவோம்டா பிகிலே. டேய் எப்பிக்கே, நாம எப்படியாவது இந்த ரூம் விட்டு போயிரணும்டா. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண கூடாதுடா. சீக்கிரமா நாம இங்க இருந்து போயாகணும். எப்பாடா ஒரு வழியா வந்துட்டோம்டா. டேய் எப்பிக்கே, வாடா சீக்கிரமா ஓடிடலாம். அவன் வேற நம்மள வழியில பார்த்துட்டானா புடிச்சிருவான். கரெக்ட் தான்டா நீ சொல்றதும் பிகிலே. இதோ இப்பவே இந்த இடத்த விட்டு போயிடலாம்டா. எப்பாடா ஒரு வழியா நம்ம இங்க வந்துட்டோம்டா. இங்க பாரு, என்னமோ டென்ட் மாதிரி இருக்கு. இதுல என்னடா பண்ணணும்? தெரியல, வா பார்க்கலாம். என்னமோ ஃபார் ஃபுட்னு எழுதிக்கிறானுங்க. எம்மா டேய், என்னடா நான் இப்படி கத்துது உள்ள. நாம எப்படிடா இதுக்குள்ள போறது பிகிலே? வேற வழி, வா எல்லா இடத்துக்கும் போய் தேடுவோம். One eternity later. எவ்வளோ நேரம்டா தேடுறது? இதுக்கு என்னமோ கேக்குறானுங்களே. டேய், அந்த ஃபுட் ஸ்டால் கீ எடுத்து போடு. இவன் வேற ஏதோ கீன்றான். என்னது இது? டேய் கறி துண்டுடா. இதுல அப்படியே அந்த தூக்க மாத்திரையும் கலந்து அந்த நாய்க்கு போட்டுருவோம். அது அப்படியே செத்துரும். எப்படி ஐடியா? சமாடா, வா நாம போட்டு பாப்போம். ரைட்டு, போட்டாச்சு. ஓகே, நாய் மட்டை. நாம உள்ள போய் இருக்கிற பொருள்லாம் எடுத்துடலாம். டேய் எப்பிக்கே, இங்க பாரு, சிசர் கிடைச்சிருக்கு. அப்படியே கையிலே வச்சுக்கோ. ஓகேடா பிகிலே, இங்க இன்னொரு பொருள் இருக்கு. ஓகே, ஒரு லாக் வந்து கிடைச்சிருக்கு. இத நீ கையில வச்சுக்கோ பிகிலே. இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வேற ஏதாவது வேலை பண்ணுவோம். சரி வா, நம்ம கிடைச்ச பொருள்லாம் எங்க யூஸ் ஆகுது பார்க்கலாம். இந்த இடத்துல பாடுறா பிகிலே, அதே மாதிரி இன்னொரு டென்ட் இருக்கு. வா, இங்கே தான் நம்ம பொருள் யூஸ் ஆகுதா பார்க்கலாம். சரி ஓகேவா, இங்க தேடி பார்க்கலாம். இங்க பாரு, ஏதோ கட் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிடுவோம். ரைட்டு, வெற்றிகரமா கட் பண்ணியாச்சு. ரைட்டு, எவ்வளோ நேரம்டா போவோம் இந்த டனலு? சரி ஓகே, நம்ம இங்க வந்தாச்சு. ஸ்க்ரூ டிரைவரை போட்டு இதை திறந்துடலாம்டா பிகிலே. இங்க பாரு எப்பிக்கே, இங்க ஒரு தனி இடமே இருக்குல்ல. ஆமாண்டா பிகிலே, எங்க பார்த்தாலும் இந்த ஸ்லைடு என்னமோ கொடுக்குறானுங்க. அது என்னதுன்னே தெரியல. ஓகே, இங்க ஒரு அலாரம் கிளாக் இருக்கு. இதை வச்சு என்னடா பண்றது? தெரியலடா எப்பிக்கே. இங்க பாரு, ஏதோ கோட் கேக்குறாங்க. ஐ டோன்ட் நோ கோடா. நமக்கு தெரியாத கோடே இல்லையடா. இப்போ நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடமே இல்ல இந்த டெத் பார்க்ல. அப்பனா நாம எப்படிடா இங்க இருந்து தப்பிக்க போறோம்? இந்த கனவு இன்னும் முடிஞ்சுதான் கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த கேமோட பார்ட் 2 வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு 40 லைக்ஸ் கொண்டு வந்துருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்ட் 2 வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, உங்க எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேங்க. Until that, bye Knights Army.